நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ்வெல்ஸ் லா ஆஃப் இண்டக்ஷன் அதை ப்ரூஃப் பண்ணணும். அதை வந்து சார்ஜிங் ஆஃப் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் அதை வச்சு வந்து மேக்ஸ்வெல்ஸ் லா ஆஃப் இண்டக்ஷன் வந்து ப்ரூஃப் பண்ணுறாரு. மேக்ஸ்வெல்ஸ் லா ஆஃப் இண்டக்ஷனில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சேஞ்சிங் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூசஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். இங்கே ஒரு பேரலல் இங்கே ஒரு பிளேட் இருக்குது, இங்கே ஒரு பிளேட் இருக்குது. ஸோ பேரலல் பிளேட், இந்த டூ பேரலல் பிளேட்ஸ் ஆர் கனெக்டட் பை அ பேட்ரி. பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் த கண்டக்டிங் வயர். இப்போ வந்து இங்கேருந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. ஐசி இஸ் கால்ட் அஸ் கண்டக்ஷன் கரண்ட். இந்த டூ பேரலல் பிளேட்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய மீடியம் இஸ் கால்ட் அஸ் ஏ நான் கண்டக்டிங் மீடியம். இந்த டூ பேரலல் பிளேட்ஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய மீடியம் என்னன்னா நான் கண்டக்டிங் மீடியம். திஸ் இஸ் தி சார்ஜிங் ஆஃப் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் அரேஞ்ச்மெண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ்வெல் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இங்கே வந்து இந்த கண்டக்ஷன், இந்த பேட்டரியிலேருந்து கரண்ட் வந்து பாஸ் ஆகுது. இந்த கரண்ட் வந்து ஐசி இஸ் கால்ட் அஸ் கண்டக்ஷன் கரண்ட்டு. இந்த கண்டக்ஷன் கரண்ட்டு இந்த வயர் வழியாக பாஸ் ஆகுறதுனால இங்கே வந்து என்ன ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகிறத மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது பக்கத்தில் இந்த அரேஞ்ச்மெண்ட் பக்கத்தில், இந்த வயருக்கு பக்கத்தில் ஒரு மேக்னெட்டிக் நீடில் கொண்டு போனால் இட் ஷோஸ் டிஃப்ளெக்ஷன். அப்போ வந்து இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியும்னா புரிஞ்சுக்க முடியும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வயரில் வந்து இந்த வயர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டை ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் கால்குலேட் பண்ணுறதுக்கு மேக்ஸ்வெல் வந்து யூஸ் பண்ண லா என்னல்ல அப்படின்னா ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. ஸோ ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவை யூஸ் பண்ணி இந்த சார்ஜிங் ஆஃப் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் அரேஞ்ச்மெண்ட்டில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டை, ஒரு பாயிண்டில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவை மேக்ஸ்வெல் யூஸ் பண்ணார். ஸோ நம்ம தேர்ட் லெசனில் படிச்சிருக்கோம் வாட் இஸ் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. இந்த 2 மார்க்கில் கேட்பாங்க. த லைன் இன்டெக்ரல் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு, the line integral of the magnetic field around the closed loop is equal to mu naught times the net current passing through the area enclosed by the loop. So அதுக்கு equation closed integral b vector, L represents line integral, closed integral b vector dot dl vector that is equal to mu naught into I of t. So இந்த லாவை யூஸ் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணார். ஸோ மேக்னெட்டிக் ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவை யூஸ் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன கன்சிடர் பண்ணணும், லெட் அஸ் கன்சிடர் ஆம்பியரிங் லூப். ஸோ ஆம்பியரிங் லூப் கன்சிடர் பண்ணணும். ஸோ ஆம்பியரிங் லூப் கன்சிடர் பண்ணுறதுக்கு லெட் அஸ் கன்சிடர் எ சர்ஃபேஸ். எந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணார் அப்படின்னா S1 அப்படிங்கிற சர்ஃபேஸை கன்சிடர் பண்ணுறாரு. ஸோ திஸ் இஸ் a circular shaped, இது ஒரு சர்க்குலர் ஷேப்டு. திஸ் இஸ் தி சர்ஃபேஸ் S1. S1 அப்படிங்கிற சர்ஃபேஸ், திஸ் இஸ் சர்ஃபேஸ் S1. இந்த S1 அப்படிங்கிறது சர்க்குலர் ஷேப்டு ஆம்பியரிங் லூப். ஸோ இதில் Pங்கிற பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு, Pங்கிற பாயிண்டில் இந்த வயர் வழியாக, அந்த வயர் வந்து எந்த சர்ஃபேஸ் வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னா S1 அப்படிங்கிற சர்க்குலர் ஷேப்டு சர்ஃபேஸ் வழியாக பாஸ் ஆகுது. ஸோ இந்த சர்ஃபேஸில் Pங்கிற பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாரு. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி கொஞ்சம் மாடிஃபைடு என்ன அப்படின்னா இந்த சர்க்குலர் ஷேப்டு சர்ஃபேஸ்க்கு பதிலாக ஒரு பலூன் ஷேப்டு சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணாங்க. ஸோ பலூன் ஷேப்டு சர்ஃபேஸ் அப்படிங்கிறப்ப அதோட எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பலூன் ஷேப்டு சர்ஃபேஸ். ஸோ இந்த S1 அப்படிங்கிறது சர்க்குலர் ஷேப்டு சர்ஃபேஸு. இன்னொரு வந்து இதே இப்படி பலூன் ஷேப்டு சர்ஃபேஸ் அப்படிங்கும்போது இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி பலூன் ஷேப்டு சர்ஃபேஸ் S2ங்கிறத கன்சிடர் பண்ணாங்க. அப்படி கன்சிடர் பண்ணும்போது என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணார். ஸோ இதுலேருந்து S1 S2ங்கிற சர்ஃபேஸ் பலூன் ஷேப்டு சர்ஃபேஸ் S2 கன்சிடர் பண்ணார். ஸோ இந்த ரெண்டுமே இதோட ஷேப் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. S1ங்கிறது சர்க்குலர் ஷேப், S2ங்கிறது பலூன் ஷேப்.
அப்படி ஷேப் மாற்றி மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிச்சாலும் அதோட சேம் ஆன்சர் தான் கிடைச்சது. காரணம் என்ன அப்படின்னா, ஆம்பியர் சர்க்யூட்டர் லா டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த ஷேப் ஆஃப் த சர்ஃபேஸ். ஷேப் ஆஃப் த சர்ஃபேஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரு. ஆனால் இந்த பலூன் ஷேப்டு சர்ஃபேஸில் இப்போ வந்து S1 அப்படிங்கிற சர்ஃபேஸ்க்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆச்சுன்னா, க்ளோஸ்டு இன்டெக்ரல் B vector dot dl vector that is equal to mu naught IC. IC is the conduction current. அதே இது balloon shaped surfaceல வந்து closed integral B vector S1 sorry closed integral S1 S1ங்கிற surface பொறுத்தவரையும் closed integral S1 surfaceக்கு closed integral B vector dot dl vector is equal to mu naught IC ன்னு கிடைச்சது. இந்த லாவை அப்ளை பண்ணுறப்ப ஆம்பியரின் சர்க்யூட்டர் லா. ஆனால் Amperian circuital law does not depend upon the shape of the loop. அப்போ பலூன் ஷேப்டு சர்ஃபேஸை கன்சிடர் பண்ணுறப்பையும் இதே ஆன்சர் சேம் ஆன்சர் கிடைக்கணும். ஆனால் பலூன் ஷேப்டு சர்ஃபேஸ் எந்த பலூன் ஷேப்டு சர்ஃபேஸ்னால் S2 சர்ஃபேஸ். ஸோ க்ளோஸ்டு இன்டெக்ரல் S2 B vector dot dl vector equal to 0 ன்னு கிடைச்சது. ஸோ அதுக்கு காரணத்தை மேக்ஸ்வெல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார்.